சரவண பெருமாள், ஏன் திடீர்னு தமிழ்நாடு ஆளுநர் ஜெகதீப் தன்கர் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவரை சந்திக்கிறாங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதாவது ஆளுநர் அவர்கள் ஏன் துணை ஜனாதிபதியை சந்திக்கிறார், ஏன் சந்தித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் மட்டும் சந்திக்கலைங்க, சீஃப் ஆஃப் த முப்படை தளபதிகள் ஹெட் ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. சரி, ஏன்னா கடந்த விவாதத்திலையும் இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு தளபதிகளும் சந்திச்சாங்க, ஆனா தமிழ்நாடு ஆளுநர் மட்டும் தான் சந்திச்சாங்க, மற்ற மாநிலங்களுடைய ஆளுநர் சந்திக்கல. தமிழ்நாடு ஆளுநர் அதான் நம்ம உங்களுக்கு சொல்ல வரப்போ, நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக செயல்பட்டவர். கபில் சிபலுக்கு ஈக்குவலா வந்து சுப்ரீம் கோர்ட்ல பல வாதங்களை ராஜஸ்தான்ல இருந்து அவர் வந்து வந்திருக்கிறார் லாயரா. சட்ட நுணுக்கங்களை நன்றாக தெரிந்தவர். அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் போல் வந்து ஏன் வந்து இவருக்கு முன்னாள் ஜனாதிபதி கொடுத்தாங்கன்னா, அவரும் வந்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் குடியரசு துணைத் தலைவர் ஏன் உச்சநீதிமன்றத்தை விமர்சித்தார், ஆளுநர் ஜெகதீப் தன்கர் சந்திப்பு, அதான் கேட்கிறேன். அதுதான் நான் சொல்ல வரேன் சார். இருங்க, இன்றைக்கு சந்திப்புன்றது ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இவங்க வந்து ஆளுநர் வந்து அவரை மட்டும் சந்திக்கல, பல எக்ஸ்பர்ட்ஸ் சந்திச்சாங்க. வேற யாரை சந்திக்க, இதுக்கு அடுத்த கட்டங்கள்ல சந்திக்க போறாங்க. ஹோம் மினிஸ்டர் சந்திக்க போறாங்க, ஜனாதிபதியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்பாயின்மெண்ட்னு கேட்டீங்கன்னா, லீகலா அடுத்த லெவல்ல என்ன மூவ் பண்ணணும் அப்படின்றத ஆங்கிள் வந்து they would have discussed. அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்திற்காக லீகல் ஒப்பீனியன் கேட்கிறதுக்கு மாநிலங்களவை தலைவர் ஒப்பீனியன் சொல்றதோட லீகல் மூவ், அடுத்த கட்ட லீகல் மூவ் என்ன அப்படின்றத இப்போ 17ஆம் தேதி தன்கர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன நீங்க வந்து சூப்பர் பார்லிமெண்டா செயல்பட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. பொதுவா லீகல் மூவ்ங்கிறது ஹோம் மினிஸ்ட்ரிட்ட தானே அவங்க கேக்குறீங்க, மாநிலங்களவை தலைவர்கிட்ட போறாங்க. அதாவது தன்கர் அவர்கள் வந்து, அதாவது அவருடைய செயல்பாடுகள் நீங்க வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருக்கும் போதே நீங்க பார்த்திருக்கலாம். 2 நாள் வந்து முடக்கப்பட்டது அசம்பிளி அவருடைய இதனால. அரசு படுகொலை எல்லாம் செய்யல, நீங்க படுகொலை எல்லாம் செய்யல. படுகொலைன்றது நீங்க எதை வச்சு சொல்றீங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 200ல கொடுத்திருக்கீல, 200ல வந்து 75 என்ன சொல்லுது, டிஸ்கிரிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லுதா? அப்ப ஏன் அதெல்லாம் நீங்க சொல்லல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல? அதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். 361 என்ன சொல்லுது? அதெல்லாம் கேள்வியில கேக்குறேன். 361 வந்து பிரசிடென்ட் ஜனாதிபதியும் கவர்னருக்கும் வந்து அவங்களோட இதுல வந்து நீங்க இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, as soon as தான் சொல்லணுமே ஒழிய, நீங்க 3 மாசம் காலக்கெடு விதிச்சதே இது வந்து லீகலா தவறு அப்படின்றது வள்ளி நாயகம் போன்ற முன்னாள் ஜட்ஜுகள் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. நீங்க வந்து 3 மாசம் காலக்கெடு விதிப்பதற்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. 142 பிரகாரம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும் போது 361 பிரகாரம் வந்து கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிக்கு ரைட்ஸ் இருக்கு. அது இல்லாம இன்னொரு குளறுபடி என்னன்னா, நீங்க வந்து பிரசிடென்ட் ஆபீஸ கூப்பிட்டு நீங்க இத வந்து வினாவி இருக்கணும். எதனால நீங்க வந்து ஒரு கவர்னர் அனுப்பிச்ச ஃபைல வந்து நீங்க முடிக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் வந்து கோர்ட்ல கூப்பிட்டு கேட்காமயே நீங்க வந்து தலையில கொட்டு வைக்கிறாங்க. யாருக்கு தலையில கொட்டு வச்சுக்கிறீங்க? 140 கோடி மக்களோட தலையில கொட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போய். அதுதான் அருமையா கேட்டாரு யாரு, தன்கர் அவர்கள் அருமையா கேட்டாரு. 100 கோடி ரூபாய் வந்து ஒரு ஜட்ஜினுடைய வீட்டுல வந்து எரியுது, எனக்கு தெரியாதுன்றாரு. அதுக்கப்புறம் இது எனக்கு வந்து எப்படி வந்ததுன்னு தெரியாது, சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. உடனடியா சுப்ரீம் கோர்ட் என்ன அவரை வந்து இடமாற்றம் செய்யறாங்க. இதெல்லாம் என்ன கேலி கூத்து? தூத்துக்குடி செல்வம் ஐயா அருமையா கேட்டாரு. இப்ப அவர் கூட சொன்னாரு 50 கோடி ரூபாய் கவர்னரே கேட்கிறாரா அப்படின்னா, 50 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் சிபிஎஸ்இ 50 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க, 1 கோடி வாங்குறீங்க. ஒரு இதுக்கு ஆதாரம் எல்லாம் இல்லாம இல்லங்க, ஆதாரம் இருக்கு, வரும் எல்லாமே வரும்.
எல்லா இதுவும் வருங்க வெளியில. இல்ல ஆதாரத்தோட எல்லாம் வெளிய வருங்க. பொறுமையா இருங்க. நீங்க அவசரப்படுறீங்க. இப்பதான் ஒண்ணு வெளிய வந்தாங்க. ஒண்ணு வெளிய வந்தாங்க. சரி 100 கோடி ரூபாய் யார் கொடுத்தாங்க? தமிழகத்துல இருந்து கொடுக்கப்பட்டதா? இந்திரகுமார் லஞ்சம் வாங்குறாருன்னு சரி 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 இந்திரகுமார் தூத்துக்குடி செல்வம் சார் இல்ல இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க தூத்துக்குடி செல்வம் சார் அமைதியாங்க அதாவது வேண்டாம் அமைதியா இருங்க அதாவது 100 கோடி ரூபாய் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு இதெல்லாம் காரணங்கள் இருக்கிறதுனால தான் அதை எழுப்பியிருக்காரு ஒரு துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அவர் டைனமிக்கா செயல்படக்கூடியவர் அந்த அது மட்டும் இல்லாமல் நீங்க கேட்ட கேள்வி சரவண பெருமாள் சார் நான் சொல்றேன் ஒருவேளை டெல்லியில நீதிபதிக்கு அந்த மாதிரி சூழல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலனா நீங்க எப்பவும் கேட்டிருக்கணும் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் இன்னைக்கு ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறேன் இல்ல அப்பத்துல இருந்து கேட்டுட்டு தானே சார் இருக்கும் துணை ஜனாதிபதி என்ன கேட்டாரா துணை ஜனாதிபதியால 21 யாரு கேட்டீங்க யாரு கேட்டீங்க அந்த விஷயமே 21 மார்ச் அன்றைக்கு ஊடகம் வாயிலாக வெளியே வரும்போது தான் யார் கேட்டாங்க பூதாகரமாக வெளியே வருது யார் கேட்டாங்க யார் கேட்டாங்கன்னா பிஜேபி அப்பயே வந்து கேள்வி எழுப்பி யார் கேட்டாங்க பிஜேபில யார் பிஜேபியினுட தலைவர் இது கேள்வி எழுப்பி இருக்காங்க யார் புரியுதுங்களா யார் கேட்டாங்கன்னா நீங்க எல்லா தலைவரும் கேள்வி இந்திரகுமார் போய் சொல்றாங்க இந்திரகுமார் அவர் தெரிஞ்சாதான் சொல்லிருப்பாரு ஒரு எல்லாரும் 4-5 பேருக்கு கேட்டிருக்காங்க ஏன் கேட்கல வேற சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க நீங்க இந்திரகுமார் இப்போ ஜனாதிபதி அததான் வந்து வழிமொழி கேட்டிருக்காரு பேர் தெரியாது நீங்க என்னங்க இது என்ன நீங்க என்ன டெஸ்டா வைக்கிறீங்க நான் கேட்கல அவர் கேட்டாரு நெறியாளர் கேட்டாரு நெறியாளர் கேக்குறாருங்க இருங்க பதில் சொல்றேன் அததான் வந்து வழிமொழிஞ்சு இப்ப விபி தன்கர் வந்து சொல்லியிருக்காரு ஆகையால இந்த குளறுபடிகள்லாம் இப்போ அவ்வளோ அக்கறையா இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி சுவமோட்டாவை கையில வச்சுக்கிட்டு நீங்க பத்திரிகை வர செய்தியை வச்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனா நீங்க வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவமோட்டாவா ஒரே கேள்வி ஒரே கேள்வி நான் கேட்கிறேன் ஒரே கேள்வி தான் பேச்சை வந்து ஒரே கேள்வி தான் மகாராஷ்டிரால பதிவு ஒரே கேள்வி தான் ஒரே கேள்வி தான் ஃபைல் பண்ணுங்க ஒரே கேள்வி தான் ஏன் ஃபைல் பண்ண மாட்டீங்க சார் ஒரே கேள்வி அது பதில் சொல்லிட்டு ஒரே கேள்வி ஒரே கேள்வி ஆளுநரும் ஜனாதிபதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அனுப்புற மசோதாவை 3 வருஷம் வரைக்கும் கையெழுத்தே போடாம அனுப்பாம வச்சிருக்கிறது சரியா தவறா அது மட்டும் சரியா இல்ல தவறா சரி சார் இல்ல சரியா தவறா அவங்க 3 வருஷம் உட்கார்ந்து சரியா தவறா 84ல ஜெயில் சிங் வந்து பாக்கெட் ஊட்டாவை வச்சு ஒரு போஸ்டல் 84 54 சரியா தவறா ரெண்டே பதில் தான் இருக்கு நீங்க பேசுங்க சரியா நீ கீப்பிங்ல நான் போல சரியா தவறா தரணிதரன் அவர் சொல்றாரு சொல்றது கேளு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் பதில் சொல்ல முடியாது சார் அவர் சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு சரியா உங்க கேள்விகளுக்கெல்லாம் உடனே அவர் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கோட் சொல்லுவார் சார் ஏங்க எக்ஸாம்பிள் கோட் நீங்க கேள்வியை முன் வச்சிட்டீங்க மசோதால உட்கார்ந்திருக்க குறுக்கீடு கேள்விக்கு நேரம் கொடுத்தேன் அவர் பதில் சொல்லுவாரு சரியா தவறான்னு கேக்குறேன் நீங்க வந்து வரலாறு தரணிதரன் உங்களுடைய கேள்வி ஒவ்வொருத்தருடைய 1984 1920 சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சரியா தவறான்னு தான் நான் கேக்குறேன் நான் அவர் சொல்லுவாரு ரெண்டுல ஏதோ ஒன்னு சொல்லுங்க அவர் சொல்லுவாருங்க அதாவது கிடப்புல போடுறது சரின்றதான் ஜெயல் சிங் ப்ரூவ் பண்ணிருக்காரு அததான் சொல்ல வந்தேன் அவரு அந்த அந்த பில்லே ஒவ்வொரு கேள்விகளுக்கா பண்ண முடியல சார் பாஸே பண்ண முடியல ரெண்டாவது பண்ண முடியல ஒவ்வொரு கேள்விகளுக்கா கிடப்புல போட்டு அப்படியே போல தூக்கி போட்டு போயிட்டாங்க சார் வேண்டாம் நான் இதுக்கு மேல கேள்வி இல்ல வேண்டாம் டிபேட் கிளியரா வேண்டாம் சொல்ல போறது வேண்டாம் இதுக்கு மட்டும் சொல்லு இது மட்டும் சார் ஒரே ஒரு கேள்வி நான் சொல்ற ஒரே கேள்வி என்னன்னா அப்படினா 3 வருஷம் நாங்க அனுப்புற பில்ல வந்து நீங்க உட்கார்ந்தே இருப்பீங்கன்னா எதுக்காக ஒரு சட்டமன்றம் எதுக்காக பாராளுமன்றம் நியமிக்கப்பட்டவரே ஆட்சி நடத்திட்டு போறாங்க ஓகே அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்க சரவணன் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா சொல்லுங்க அதாவது இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரால் ஓட்டு போடப்பட்டு அந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த ஜனாதிபதி
பிளஷர்ல வந்து கவர்மெண்டே இந்தியன் கவர்மெண்டே ஃபங்க்ஷன் ஆகுது, கவர்னரும் அவர் சொல்ல தவறுலாம் கிடையாது. பிளஷர் ஆஃப் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், சரி, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், ஒரு பேர் on the pleasure of the president, on the pleasure of the president. இந்திரகுமார் பிரசிடென்ட் ஏங்க, அவர் அவர் பேச அனுமதிக்க வேண்டாமா? அவர் பேச அனுமதிக்க வேண்டாமா? இல்ல அவர் பேச அனுமதிக்கலாமா வேண்டாமா? இல்ல பொய்யங்க சொல்றோம். on the pleasure of the state. நீங்க என்ன சொல்றீங்க? on the aid of the ministers, council of ministers நீங்க சொல்றீங்க. அது என்னது? on the pleasure of the aid of the council of ministers, governor is function அப்படின்னு சொல்றீங்க. அததானே நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அததான் இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல pleasure of the சரவணபெருமாள் pleasure of the அமைதியா இருங்க. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சோ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர்கள் விஷயத்திலே தரணிதரன் அமைதியா இருங்க. மக்கள் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சவான் ஐயா அவர்கள் விபி தன்கர்னுடைய இது வந்து இல்ல நான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்கய்யா. நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னா சட்டத்துல இடம் இருக்கிறது. 256ல ஆர்டர்லினஸ் கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு இது ரைட்ஸ் இருக்கு 256 பிரகாரம். அப்படி ஆர்டர்லினஸ் வரலன்னா சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஆக்ஷன் எடுக்க முடியும். இது வந்து இன்னைக்கு வந்து இந்த நடைமுறையில இந்த சட்ட திருத்தத்தினால நீங்க கேள்வி கேட்டதுனால இது வந்து வரப்போற காலங்கள்ல இது மாதிரியான ஒரு நிகழ்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதா உங்க டிவி வாயிலா சொல்லிக்க விரும்புறேன். சரி.